சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். பொதுவா நாம ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நெனைச்சிட்டோம் அப்படின்னா, எப்பவுமே நமக்கு அதில கிடைக்கிற லாபங்கிறது பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா, நம்ம எந்த தொழில் பண்ணா நமக்கு மிகப்பெரிய அளவுல லாபம் கிடைக்கும், பெருசா கிடைக்கும். சொல்லப்போனா பாதிக்கு பாதி லாபம் கிடைக்கிற தொழில்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு நெறைய பேருக்கு தெரியாது. ஆனா, நான் என்னோட மளிகை கடையிலயும் சரி, என்னோட நாட்டுக்கோழி பண்ணையிலயும் சில விஷயங்கள நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா, என்னோட நாட்டுக்கோழி பண்ணையில பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு முழு லாபமும் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கும்போது, அதுக்கு நான் கறிக்கடை போட்டா முழு லாபமும் எனக்கே கிடைக்கும். கோழியா விக்கிறதுக்கு பதிலா கறிக்கடை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. அத போட்டதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது, இதுதான் ஒரு கரெக்ட்டான ஒரு பாதை. ஏன்னா, நம்மளுடைய முழு லாபம் நமக்கே சேரும். அப்பதான் இதுலருந்து ஒரு மிகப்பெரிய அளவுல லாபத்த ஈட்ட முடியும். அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாரி தான் என்னோட மளிகை கடையில நான் காய்கறிகளையும் பேர்லலாம் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா, அந்த காய்கறிகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில நான் தோத்து போனேன். ஏன்னா, நான் என்னோட சொந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, காய்கறிகள நானே என்னோட காட்டுல விளைவிச்சு, என்னால அதிகமா அதில விளைச்சல் எடுக்க முடியாம ஏன்னா, எனக்கு காய்கறிகள் விளைச்சல் எடுக்கிறது அப்படிங்கிறது சிறிய லெவல்ல நான் பண்ணணுமே தவிர, ஒரு வயல் ஃபுல்லா போட்டு அத எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த சில விஷயங்கள் எனக்கு தெரியாம போயிடுச்சு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைம்ல அந்த காய்கறிகள் மூலியமா எந்த அளவுக்கு பயிரிட்டு நம்ம லாபம் ஈட்ட முடியும் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாதனால, அந்த இடத்துல விளைவிக்கிற தொழில்ல நான் அந்த டைம்ல நான் தோத்து போயிட்டேன். அப்ப அத பத்தி கூட நம்மளோட சேனல்ல நான் வீடியோ போட்டிருக்கேன். அத நான் தோத்ததுக்கு என்ன காரணம்? என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவ நீங்க பார்க்கணும் அப்படின்னா, வீடியோ லிங்க் கீழ நான் குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி அந்த வீடியோவ பாருங்க. அப்ப அந்த சமயத்துல நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, சில விஷயங்கள் நம்ம மெனக்கெட்டு இந்த மாரி பண்றதுக்கு பதிலா, நாம காய வெளியில வாங்கி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கும்போது, ஊர்ல இருக்கும்போது நான் அந்த அளவுக்கு நான் இம்பார்ட்டன்ட் குடுக்கல. ஏன்னா ஆல்ரெடி காய்கறிகள்ல நான் தோத்து போயிட்டேன். அப்ப இத மாற்று ஏற்பாடா நான் என்ன பண்ணும்போது, நான் ஊர்ல இந்த மளிகை கடைய மாத்திக்கிட்டு, நான் சென்னைக்கு வந்தப்ப, அப்ப என்னோட மளிகை கடையில காய்கறிகள வித்தாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துச்சு. ஏன்னா அந்த மாரி பண்ணா தான் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அளவுல நம்மளோட பிசினஸும் டெவலப் ஆகும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட கடைக்கு தேவையான காய்கள கோயம்பேடு மார்க்கெட்ல போய் நான் வாங்க ஆரம்பிச்சேன். அப்ப அந்த கோயம்பேடு மார்க்கெட்ல நான் வாங்கும்போது, நான் வாங்குற பொருள்களோட விலை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஹோல்சேல் பிரைஸு அதிலேயே பார்த்தீங்கன்னா 2, 3 இடங்கள்ல இடத்துக்கு இடம் விலை மாறுபாடுகள் இருந்தது. என்னடா இந்த மாரியெல்லாம் இருக்கு. இத நாம எப்படி கொண்டு போய் விக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலலாம் விலை நிர்ணயம் பண்ண தெரியாம நான் ரொம்பவே தடுமாறினேன். அதனால ஆரம்பத்தில பார்த்தீங்க அப்படின்னா, சில இழப்புகளையும் நான் சந்திச்சேன். அதாவது லாஸ நான் சந்திச்சேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவாவே புரிஞ்சுது. நம்ம வாங்குற இடத்த பொறுத்து தான் நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, 2, 3 இடங்கள்ல விலை மாறுபடுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்ப நான் என்ன பண்ணேன், டைரக்ட்டா லோடு இறக்கி சேல் பண்ற இடங்களுக்கு நான் போனேன். அப்ப அந்த இடங்களுக்கு நான் போனதுக்கப்புறம் தான், நான் வாங்குற 1 கிலோ விலையே பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்ப நான் உருளைக்கிழங்கு எடுக்கிறேன் அப்படின்னா, விலையே பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த டைம்ல வாங்கும்போது ரூ. 15 ரூ. 17 ரூ. 18 தான் இருந்தது. அதே நான் கடையில சேல் பண்ணும்போது ரூ. 40க்கு நான் வித்தேன். இதே என்னோட பக்கத்து கடையில பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 50க்கு வித்தாரு. ஏன்னா, அவரு வச்சிருக்கிற கடையே பார்த்தீங்க அப்படின்னா, காய் கடை தான். இத்தனைக்கும் காய் கடை வச்சிருக்க அந்த நபரே பார்த்தீங்க அப்படின்னா, 1 கிலோ ரூ. 17 ரூ. 18 போட்டு வாங்கிட்டு கிட்டத்தட்ட ரூ. 50க்கு விக்கிறாரு அப்படின்னா, அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு லாபம் இருக்கும்? ஆனா, அவருகிட்ட எதுவும் பேச மாட்டாங்க. ஆனா, நான் பார்த்தீங்கன்னா, அதே ரூ. 17 ரூ. 18 தான் நானும் வாங்கிட்டு வரேன். நான் வாங்கிட்டு ரூ. 40க்கு விக்கும்போது, எதுக்கு இவ்வளோ விலை, அவ்வளோ விலை, இவ்வளோ விலை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பல பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண தான் நான் செஞ்சேன். ஆனா, எனக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த டைம்ல உருளைக்கிழங்கோட விலை பார்த்தீங்க அப்படின்னா, மத்த எல்லா கடைகள்லயுமே ஆவரேஜான பிரைஸ் ரூ. 40 தான். சில கடைகள்ல மட்டும் ரூ. 50 இருந்தது. சில கடைகள்ல பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 60 இருந்தது. அதுல பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் மாரி லெவல்ல இருக்கிற கடைகள்ல தான் அந்த மாரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா,
அப்பதான் சில விஷயங்கள் நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். இது நான் உதாரணத்துக்கு சொன்னது ஒரு பொருள் மட்டும். இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த வெண்டைக்காய், பொடலங்காய், இந்த கோஸு இதில எல்லாத்துலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு சில விஷயங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த மாரி இப்ப நீங்க பார்க்குற இந்த இடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்ட் விவசாயிகிட்ட இருந்து வந்து இடையில ஒரு மீடியேட்டர் மட்டும் வச்சு டைரக்ட்டா மார்க்கெட்ல விக்கிற இந்த இடம். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க தான் பல டீலர்கள் வந்து மீடியேட்டர்கள் வாங்கி, இதிலிருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஹோல்சேலோ இல்ல இடையில பெரிய சூப்பர் மார்க்கெட்டோ, இல்ல கடைசி ஃபைனல் அவுட்புட் ரீட்டெய்லருக்கோ யாரு வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த மாரி இடங்கள்ல நான் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான், அப்பதான் சில விஷயங்கள் நான் அனுபவபூர்வமா நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இடங்களுக்கு போயிட்டு டைரக்ட்டாவே எனக்கு தேவையான அளவுக்கு நான் வாங்க ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு இன்னொரு விஷயமும் புரிஞ்சுது. இந்த இடத்துல நம்ம வாங்குற எந்த பொருளா இருந்தாலும், அதாவது காய்கறியா இருந்தாலும் சரி, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பழங்களா இருந்தாலும் சரி, எப்பவுமே இந்த இடத்துல வாங்குனா மட்டும் தான் நமக்கு இங்க வாங்குறத வச்சு நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னா, பாதிக்கு பாதி லாபத்த மட்டுமே ஈட்ட முடியும் அப்படிங்கிறது, அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம நான் வந்து காய்கறிகள் நான் பிசினஸ் பண்ணும்போது, எனக்கு ஆல்ரெடி நான் பிசினஸ் பண்ணி அதிலிருந்து பாதிக்கு பாதி லாபம் ஈட்டியிருக்கேன். அத விட அதிகமா 50%ங்கிறது 60%, 70%, 80% வரைக்கும் கூட நான் லாபத்தை ஈட்டியிருக்கேன். ஏன்னா சில சமயங்கள்ல நான் வந்து முதல் நாள் இன்னைக்கு நான் வாங்குறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் ஒரு ரூ. 20 போட்டு வாங்கிட்டு வர பொருள், அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா, ஹோல்சேல் பிரைஸே ரூ. 30, ரூ. 40 ஏன் ரூ. 50 கூட ஏறி இருந்திருக்கு. அப்ப நான் முதல் நாள் நான் ரூ. 20 போட்டு வாங்குன அந்த பொருள், அடுத்த நாள் மார்க்கெட் விலையே பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல் பிரைஸ் ரூ. 50 அப்படிங்கும்போது, எனக்கு ஆல்ரெடி ஹோல்சேல் பிரைஸோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரூ. 30 லாபம் நிக்குது. அப்ப ரீட்டெயில் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 70, ரூ. 80க்கெல்லாம் வித்தாங்க. அப்ப நான் ரூ. 20 வாங்குன அந்த காயோட விலை 1 கிலோ, எனக்கு அடுத்த நாளே விக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 80க்கெல்லாம் நான் வித்திருக்கேன். கிட்டத்தட்ட ரூ. 60 லாபம்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்பன்னா பார்த்துக்கங்க, எந்த அளவுக்கு இந்த பொருள் வந்து இந்த காய்கறி தொழில் வந்து மிகப்பெரிய அளவுல லாபத்த குடுக்கும் அப்படிங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, இதுல விலை அப்படிங்கிறது எப்படி வேணாலும் மாறும். இன்னைக்கு ஒரு ரேட்டு, நாளைக்கு ஒரு ரேட் இருக்கு. அப்படிங்கும்போது நான் சில பொருள்கள வாங்கும்போது இன்னைக்கு நல்லா சேல் ஆகுற காய் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் சுமாரா சேல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப சுமாரா சேல் ஆகும்போது, அப்ப நான் ஸ்டாக் அதிகமா வாங்கியிருந்தேன் அப்படின்னா, அதுல பாதிக்கு பாதி அப்படியே வந்து ஸ்டாக் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் அடுத்த நாள் என்ன பண்ணுவேன், பாதிக்கு பாதி ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வாங்குறத கம்மி பண்ணுவேன். அப்ப வாங்குறத கம்மி பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாரி ரூ. 20க்கு வாங்குன பொருள் மார்க்கெட் விலையே ரூ. 50 கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து நான் என் கண்ணு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். ஏன் அடுத்த நாள் நான் வாங்கும்போது சேம் இதே தான். நான் மிச்சம் வச்சிருந்து அத விக்கும்போது, எனக்கு அந்த ஒரு பொருள்ல இருந்து மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல லாபமே கிடைச்சது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து நான் அசந்து போயிட்டேன். ஏன்னா, காய்கறி தொழில் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தங்க முட்டையிடும் வாத்து மாரி. அந்த தொழிலு வந்து எப்ப வேணாலும் திடீர்னு வந்து பெருசா லாபத்தையும் குடுக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குனதுக்கப்புறம் விலை குறையவும் செய்யும். அந்த சமயத்துல நம்ம வாங்குன விலைய விட கம்மியா குடுக்குறது ஒரு இக்கட்டான சூழ்நிலையா இருக்கும். அந்த மாரி பிரச்சனைகளையும் நான் நெறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதுல வந்து அதிகமா நான் பாதிக்கப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா, காய்கறிகள்ல தக்காளி விக்கும்போது தான் நான் அதிகமா பாதிக்கப்பட்டேன். ஏன்னா தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சமயத்துல ஏறிக்கிட்டே இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் 2, 3 கிரேடு மொத்தமா வாங்கி வச்சுட்டேன். திடீர்னு பார்த்தா அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, வரத்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு சடனா குறைஞ்சிருச்சு. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 2, 3 கிரேடு வாங்கி வச்சிருக்கும்போது, நான் வாங்குன இன்வெஸ்ட்மெண்ட்ட விட பாதிக்கு பாதி விலை குறைஞ்சிருச்சு. அப்ப அந்த மீதி இருக்கிற தக்காளிய நான் விக்கிறதுக்குள்ள ரொம்ப படாத பாடு பட்டுட்டேன். ஏன்னா, நான் வாங்குன விலைக்காவது விக்கலான்னு பார்த்தா கூட, ஏன்னா அப்போ மார்க்கெட் விலை அத விட ரொம்ப பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது, என்னால சேல் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல பாதிப்பும் இதுல இருக்கு. இது வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு மெத்தேட்ல, கரெக்ட்டான ஆவரேஜான ஒரு குவான்டிட்டி ஒரு மீடியமான ஒரு ரேஞ்சுல தினம் நமக்கு எவ்வளோ வேணுமோ, அத வாங்கி நம்ம சேல் பண்றோம் அப்படின்னா, உண்மையிலேயே இந்த காய்கறி பிசினஸ் அப்படிங்கிறது
ஒரு மிகப்பெரிய அளவுல லாபம் குடுக்கும். அதே மாரி இந்த பழங்கள் பிசினஸும் ஒரு மிகப்பெரிய அளவுல லாபம் குடுக்கும். பாதிக்கு பாதி லாபம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப உங்களுடைய முதல் சாய்ஸா இருக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காய்கறி பிசினஸும், இந்த பழங்கள் பிசினஸும் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பிசினஸுமே பெஸ்ட் பிசினஸ். இத பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.